பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அக்டோபர் மாத வாழ்த்துதலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த புதிய மாதத்தில் வியாதி இல்லாத வாழ்க்கையை, வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை, செழிப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த புதிய மாதத்திலும் கூட நாம் அதிக சந்தோஷமாக இருக்கிறோம். ஏனென்றால் புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துபவராக ஸ்திரப்படுத்துபவராக இருக்கிறார். நம்ம தைரியமாக இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய ஸ்திர சித்தமாக இருக்கிறது. நம்ம பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. நம்ம பயப்படணும், எப்போவுமே கலங்கிக்கிட்டே இருக்கணும், மனம் உடைஞ்சு போகணும், ஜெபம் பண்ண முடியாமல் போகணும், பின்வாங்கி போகணுங்கிறது தான் சாத்தானுடைய தந்திரமாக, எண்ணமாக, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே வலையில் விழுந்து விடாதபடி எச்சரிப்பாக இருங்கள். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவில் ஜனங்களே உங்களை தேடி நான் வருகிறேன். WCC காலேஜுக்கு மேற்குப்பகுதியில் இருக்கிற விஜயதா மண்டபத்துக்கும் அடுத்தாப்பில் OMC ஹால் அங்கே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு நிறைவுறும். ஏராளமான ஜனங்கள் ஏற்கனவே வராங்க. நீங்களும் கூட வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாய் தரும் விடுதலையை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் மிகப்பெரியவராக இருக்கின்றார். அவர் அற்புதங்களை செய்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். கூட்டத்தில் இருந்ததிலே உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து உண்டு என்பதை நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம், இப்பொழுதும் அறிவிக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் ஆசிரியர் தேவனுடைய மாளிகையிலே நான் இருப்பேன். நீங்கள் என்னை சந்திக்க விரும்பினால், உங்கள் பிரச்சனைகளை சொல்லி ஜெபித்து போக விரும்பினால் தாராளமாய் வரலாம் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். மாதத்தில் ஒரு சண்டே தான் இருப்பேன், அது வருகிற ஞாயிறு. அதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நமது ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோரெல்லாம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் அவர்களுக்காக நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து இந்த செய்திகளை கொடுத்து அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, தாங்கி பிடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு மிக சிறப்பான உணவு வழங்கப்படுகிறது. 3 வேளையும் விதவிதமான உணவுகள் வழங்கப்படுகின்றன. எனவே நீங்கள் இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி வந்திருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த முதியோர் இடத்துல சேரலாம். இது சரியான நேரம் என்று நான் நினைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 24:10 ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது. மனிதர்கள் நினையாத நாளிகையிலே ஆபத்து காலங்கள் வருகிறது.
நினைத்திருக்கவே மாட்டீர்கள் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை குடும்பத்துக்கு வரும், இப்படிப்பட்ட வியாதி வரும், இப்படிப்பட்ட நெருக்கடிகள் வரும், பொருளாதார இழப்புகள் வரும், வேலை போயிடும், நண்பர்கள் எதிரிகளை மாறி எதிர்த்து நிற்பார்கள், அழிக்க நினைப்பார்கள், துடிப்பார்கள் என்பதெல்லாம் நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. அதுக்கு பிறகு ஆபத்து. அந்த ஆபத்து நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்கன்னா உங்கள் ஆத்மா மண்ணோடு மண்ணாக ஒட்டி கொள்ளும் என்றால் மாபெரும் தோல்வியை சந்திப்பீர்கள். பிசாசு ஏறி ஏறி நின்று குதித்து சந்தோஷப்படுவான். ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால் எப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் பார்த்து கொள்ளலாம். கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை ஒப்புக் கொடுக்க மாட்டார், நான் நிச்சயமாய் வெற்றி பெறுவேன், இந்த ஆபத்து என்னை ஒன்று செய்யாது, இந்த வியாதி என்னை ஒன்று செய்யாது, நான் விழுந்தேன் ஆனாலும் எழும்புவேன் என்று நீங்கள் உயிரை முழக்க முடிவீர்கள் என்றால், ஆண்டவரை நம்புவீர்கள் என்றால் மாபெரும் வெற்றியை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதனால நம்முடைய பிரயோஜனத்திற்காக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறவரும் சொல்லுகிறது. ஆண்டவர் பூட்டினா ஒருத்தரும் திறக்க முடியாது, ஆண்டவர் திறந்தால் ஒருவரும் பூட்ட முடியாது. பயங்கரமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு அவர் தருகிறார். அதனால் பல வருடமாய் பூட்டப்பட்டிருக்கிற வாசல்கள் தான் இந்த மாதத்தில் நிச்சயமாய் உங்களுக்கு திறக்கும். மிகப்பெரிய சந்தோஷமான காலங்கள் உங்களுக்கு உண்டாகும் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. யாருக்கு என்ன வாசலில் ஆண்டு திறக்க போகிறார், எப்படிலாம் ஆசிரிக்க போகிறார் நமக்கு தெரியல. ஆனால் இந்த மாதம் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க போகுது. கர்த்தரே இறங்கி வந்து பூட்டப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்கப் போகிறார். ஒரு சிலர் பாவிகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கிற வாசலை பூட்டி விட்டுருவார், அதையும் யாரும் திறக்க முடியாது. பாருங்கள், இந்த நாளிலே ஆதாரமாக யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். 21ஆம் வசனம் முதல். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமழுந்து பலத்த கீழ்காய்ச்சினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்திரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்குன்னு ஒரு வாசலை திறக்கிறார், ஒரு வழியை திறக்கிறார். என்னை மிகவும் கவர்ந்த ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி உதவி செய்திருக்கிறார். இந்த புதிய மாதம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குமோ, என் பிஸ்னஸ் எப்படி இருக்குமோ, என் ஊழியம் எப்படி இருக்குமோ, எனது வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு கலங்கிட்டு இருக்கிறது என்னுடைய பிள்ளைகளே. இந்த இடத்தை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்குன்னு ஒரு வாசலை திறக்கிறார். அந்த வாசலை நீங்கள் பாருங்கள், திறக்கவே முடியாது, வழியே இல்லை, தப்புறதுக்கு வழியே இல்லை. பின்னால் பார்வோன் சேனை துரத்துது, முன்னால் செங்கடல் நிற்கிது, பிற வழியே இல்லை அப்படின்னு அவங்க தவிச்சிட்டு இருக்க நேரத்தில் ஆண்டவர் எதிர்பாராத விதமாய் ஒரு வழியை திறக்கின்றார். செங்கடல் 2ஆக பிளந்து நிற்கிறது, மதிலாக நிற்கிறது. போங்க 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 போங்க, ஃபாஸ்ட் உள்ளோடி போய் கிராஸ் ஆகிருக்கு, நாங்கள் அது வரைக்கும் நிற்கிறோம், உங்களுக்கு நான் வாழ் மாதிரி பாதுகாப்பாக நிற்கிறோம், நீங்கள் உள்ளோடி போயிருங்கன்னு சொல்லி ஒரு பாதையை ஆண்டவர் அவர்களுக்கு எதிர்பாராத ஒரு பாதையை திறந்தார். ஒரு வாசலை ஆண்டவர் அவர்களுக்காக திறந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கி எவ்வளவோ தேவனுடைய பிள்ளைகள் பாதைகள் இல்லாதபடினாலே அப்படியே தரித்து நிற்கிறாங்க. வருமானம் வேணும் இல்லைங்க, வாழ்க்கையில் வேலை வேணும், சம்பாத்தியம் வேணும், பிஸ்னஸ் வேணும், இங்கிருந்தாவது காசு வரணும், அப்போ தான் இந்த உலகத்தில் வாழ முடியும், சாப்பிட முடியும், வீடுகளை வாங்க முடியும், தூங்க முடியும், எங்கேயாவது போயிட்டு வர முடியும், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், திருமணம் செய்து கொடுக்க முடியும். எல்லாவற்றுக்கும் பணம் வேண்டும். ஆனால் நாம் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கி பாதைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. எந்த பிஸ்னஸில் போனாலும் நமக்கு பாதைகள் பூட்டப்பட்டு விடுகின்றன. வருமானமே நமக்கு வருவதில்லை. சாத்தான் நம்மளை முற்றுகை போட்டு விடுகிறான். உனக்கு வருமானம் இருந்தால்தானே, நீ செல்வ செழிப்பாக இருந்தால்தானே கர்த்தருடைய நாமம் உன் மூலமாக மகிமைப்படும். உன்னை பார்த்து அநேகர் கிறிஸ்துவண்டை வருவார்கள், ஊழியம் வளரும், தேவநாமம் மகிமைப்படும். உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா
என்ன ஆகும்? யாரும் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஊழியத்துக்கே வரமாட்டாங்க என்று சாத்தான் கடந்த காலம் வரைக்கும், கடந்த மாதம் வரைக்கும் அவன் பூட்டி வைத்திருந்தான். வழியே இல்லாமல் ஆக்கினான். எப்படி இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழி இல்லாமல் ஆக்கி விட்டானோ, முன்னாலையும் பின்னாலையும் போக முடியாதபடிக்கு டெட் எண்டில் கொண்டு விட்டானோ, அதே போல் சாத்தானானவன் நமக்கும் கூட சென்ற மாதம் வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் அவன் எல்லா பாதைகளையும் பூட்டி வைத்திருந்தான். இந்த மாதத்தில் முதல் நாளிலேயே ஆண்டவர் ஒரு பாதை திறக்கிறாரு. வழிவிடு செங்கடலை, வழிவிடு, என் பிள்ளைகளுக்கு நீ வழிவிடு, அவங்க போகிறதுக்கு வழிவிடு, அவங்களுக்கு ஒரு பாதை வேணும், அவங்க கால்நடைகளுக்கு வழிவிடு, 12 கோத்திரங்களுக்கு வழிவிடு, மோசைக்கு வழிவிடு, யோசுவாவுக்கு வழிவிடு, ஆரோனுக்கு வழிவிடு என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு பாதையை திறந்தார். அவர் திறந்த பாதையை ஒருவரும் பூட்ட முடியவில்லை என்று இந்த இடத்துல நான் காண்கிறோம். தேவன் உங்களுக்காக இந்த மாதத்தில் ஒரு பாதையை நிச்சயமாய் திறப்பார். உங்கள் பிசினஸ்ல ஒரு பாதையை திறப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பாதையை திறப்பார். வியாதியிலிருந்து தப்பி போகும்படியாக, மரணத்திலிருந்து தப்பி போகும்படியாக ஒரு பாதையை திறப்பார். Do you know that? சுற்றி வியாதி வந்து உங்களை முற்றுகை போட்டிருக்கலாம், கொன்னுருவேன், உயிரை எடுத்துருவேன், பயங்காட்டலாம். அந்த வியாதியை உடைத்து அதன் மத்தியிலே, செங்கடல் மத்தியிலே அழைத்து கொண்டு செல்கிற தேவன் உங்களை பத்திரமாய் இந்த மாதத்தில் அழைத்து கொண்டு செல்லுவார். அந்த வியாதி தொட முடியாதபடி அப்படியே விலகி உங்களுக்காக வழிவிடும். இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்காக உடைப்பார், செங்கடலை உடைப்பார், வியாதியை உடைப்பார், எதிரிகளை உடைப்பார், எதிரிகள் வைத்திருந்த தடைகளை உடைப்பார், வறுமையை உடைப்பார், தரித்திரத்தை உடைப்பார். உடைத்து உங்களுக்காக ஒரு வழியை ஆண்டவர் திறப்பார். அதை யாராலும் பூட்ட முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய இருக்கிறார். ஒரு பெரிய பாதை திறக்க போகிற, எதிரியை உடைத்து, சாத்தானை உடைத்து, அவன் திட்டங்களை உடைத்து, நீண்டகால சாபங்களை உடைத்து, வியாதிகளை உடைத்து, எதிர்ப்புகளை உடைத்து உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வழி ஏற்படுத்த போகிறார். அந்த வழியை ஒருவரும் பூட்ட முடியாது, யாரும் பூட்ட முடியாது, யாரும் உங்களை தடுக்க முடியாது. தேவனுடைய வேலை உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது ஒருவரும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. இதைத்தான நாளில் முதல் பகுதியிலே நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக பாருங்கள், இந்த வாசலை யாருமே எதிர்பார்க்கல. No one can expect this to happen. ஆண்டவர் செங்கடலை 2ஆ பிளப்பாரு, இஸ்ரவேலர்களுக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறத யாருமே கனவு கூட காணல, எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு வாசலை ஆண்டவர் திறந்தாரா. ஏன் தெரியுமா? அப்போதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். இன்னைக்கு இந்த உலகத்து மக்களுக்கு வேலை கிடைக்கிறது, இந்த உலகத்து மக்களுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தைகள் பிறக்கிறது, இல்லை என்றால் வீடு கட்டுறாங்க, வெளிநாடு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, விவசாயம் செய்கிறாங்க. எல்லாரும் இந்த உலகத்தில் காணப்படுகிற அந்த பாதைகளில் முன்னேறி போகிறாங்க. ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்காய் தருகிற ஆசீர்வாதங்கள் யாரும் எதிர்பார்த்திராத, நினைத்து பார்க்க முடியாத விதமாக இருக்கும். அதைத்தான் இந்த நாளில், இந்த மாதத்தில் நீங்கள் காண போகிறீங்க. உங்களுக்காக தேவன் திறக்க போகிற வாசல்கள் யாருமே நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க, யாருமே எதிர்பார்த்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட புதிய பாதைகளை, புதிய அதிசயமான பாதைகளை, இந்த உலக வரலாற்றில் இல்லாத பாதைகளை தேவன் உங்களுக்கு என்று இந்த மாதத்தில் திறப்பார். God is going to open a very special way, a special door. இந்த வியாதியிலிருந்து இப்படி அற்புதமான சுகம் கிடைக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை ஆண்டவர் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார், சுகம் கொடுப்பார், உங்களை தப்புவிப்பார், கண்ணிகளை உடைத்து தெரித்து போகும்படியே செய்வார். எப்பொழுதுமே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால் யாரும் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு உயர்வுகள் வர வேண்டும், விடுதலைகள் வர வேண்டும், சுகம் வர வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவ நாமம் மகிமைப்படும். இது நாளில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன், வாக்குத்த செய்தி கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று தொட்ட இடம் இதுதான். யாரும் நினைச்சிடாத அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் மகனே. இந்த மாதத்தில் நினச்சிருக்கவே மாட்டாங்க, இவன்லாம் இவ்வளோ பெரிய ஆள் ஆவானா, இவனா இவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ஆவானா. உங்க கூட படித்தவங்க, ஊர்க்காரங்க, உங்களை அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க யாருமே நினைத்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு யாருமே நினைக்க முடியாத அளவிற்கு தேவன் உங்களை எங்கோ ஒரு பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும். தேவன் எங்கோ உங்களை கொண்டு போய் வைப்பார் இந்த மாதத்தில். சொல்லுவாங்க, படிக்கும்போது தெரியும் இந்த பையன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் வீட்டுக்காரங்களாம் சொல்லுவாங்க, படிக்கும்போதே பெரிய ஆள் ஆயிடுவாங்கன்னு தெரியும், சின்ன பையனாக இருக்கும்போதே பெரிய ஆள் ஆயிடுவான்னு தெரியும். ஆனால் நம்மளை யாருமே அப்படி நினச்சிருக்க மாட்டாங்க, சாதாரணமாக நினச்சிருப்பாங்க. ஆனால்
நம்முடைய ஆண்டவரை நினைத்து பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போவார். ஆச்சரியப்பட்டு போவாங்க, அவனா இது, அவனா இது, ஆண்டவர் அவனை எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கிறார், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே பேசிக்கொண்டார், சொல்லிக்கொண்டார். அது இந்த மாதம்தான் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகின்றேன். இதுவரைக்கும் நடந்தது இல்லைங்க, இதுவரைக்கும் எல்லாரும் கிடைச்ச ஆசீர்வாதம் இல்லைங்க. ஒரு வித்தியாசமாக நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயர்வு, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. அதைத்தான் நீங்கள் அனுபவிக்கப் போகின்றீர்கள், அதைத்தான் நீங்கள் காணப்போகின்றீர்கள். மூன்றாவது நாம் பார்க்கிறோம் இல்லையா, அதிக நெருக்கம், அதிக ஆசீர்வாதம். ஐயோ, அவங்களுக்கு ரொம்ப மனபாரம். பின்னால் பார்வோன்னு துரத்திட்டு வரான், பிடிச்சிட்டு போயிடுவான், அடியடின்னு அடிப்பான், கொலை செஞ்சிருவான். முன்னால் செங்கடல், எங்கேயுமே போக முடியல. ரொம்ப அவங்க டார்ச்சர், மென்டல் டார்ச்சர். அதனால தான் அவங்க மோசைகிட்ட போய் சண்டை போடுறாங்க, ஆரோன்கிட்ட போய் சண்டை போடுறாங்க, கடவுளுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. மிக அதிகமான நெருக்கத்தை அந்த நேரத்திலே அவர்கள் சந்தித்தார்கள். எங்கேயுமே போக முடியலங்கும் போது ஒருத்தருக்கு மன உளைச்சல் அதிகரிச்சிடும். வழியே இல்லை, வாழ்க்கையில் சுகமே இல்லை, எதுக்கு தொடர்ந்து பிரச்சனை, எல்லா பக்கமும் போராட்டம் போராட்டம்னா மனிதனுடைய உள்ளம் சோர்ந்து போகும். அதை தான் சாத்தான் விரும்புகிறான், மனிதர்கள் சோர்ந்து போகணும், கடவுளை விட்டு தூரம் போகணும், முறுமுறுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் தேவன் என்ன செய்தார் பார்த்தீங்களா, அவ்வளவு அதிகமான ஒரு நெருக்கம் வந்ததுனால அவ்வளவு பெரிய அற்புதத்தை அவர் செய்தார். இதற்காக ஆண்டு செங்கடல் 2 பிளந்தாருன்னா அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்கள் அவ்வளவு மன உளைச்சல் இருந்தாங்க, தாங்க முடியாத துயரத்தில் இருந்தாங்க. எந்த பக்கமும் வெளியே இல்லை, எங்கேயா நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் அதிக நெருக்கத்தின் மத்தியில் இருந்தார்கள், அதிக பிரச்சனையை சந்தித்தார்கள், அதிக மன உளைச்சலை சந்தித்தார்கள். எனவே தான் ஆண்டவர் மிக அதிக பெரிய அற்புதத்தை செய்தார். ஸோ எப்போ உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குதோ, எப்போ எல்லா பக்கமும் ரொம்ப நெருக்கப்படுறீங்களோ, எப்போ எல்லாரும் உங்களுக்கு எதிரி ஆகிட்டே இருக்காங்களோ, எப்போ உங்களுக்கு ரொம்ப பண கஷ்டம் வருதோ, எப்போ உங்களுக்கு எல்லாரும் எதிரியாக மாறி நிற்காங்களோ, அப்போ தான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஆண்டவர் செய்வார். இந்த மாதத்தில் நீங்கள் அதிக மன உளைச்சல் இருக்கிறதுனால, அதிக பிரச்சனைகள் பிள்ளைகள் நிமித்தமாய் என்ன ஆகுமோ என்று சொல்லி தெரியாதபடி கலங்கி போய் நிற்கிறதுனால, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்வீர்களா? நீங்கள் புரிந்து கொள்வீர்களா? ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்க, கதறுங்க. பிரச்சனைகளை சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு அதிக பிரச்சனை இன்னைக்கு இருக்கிறதுனால அதிக பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. இந்த மாதத்தில் நீங்கள் சிறிய அளவில் நெருக்கப்பட்டிருந்தீங்க, சிறிய அளவில் அவமானப்பட்டிருப்பீங்க, சிறிய அளவில் சாத்தா உங்களுக்கு பெரிய அளவு செஞ்சுருப்பான்னு சின்ன ஆசீர்வாதம். ஆனால் அதிகமாக நீங்கள் நெருக்கப்பட்டபடினால அதிகமான பெரிய அளவிலான ஆசீர்வாதம். இது ஒரு சீக்கிரம். யோசேப்பு அதிகமான நெருக்கங்களை சந்தித்தார். அப்பாவை ஏமாற்றிட்டாங்க, அண்ணன்மார் கொன்னுட்டு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அதை தோலை கொண்டு காமிச்சு ரத்தத்தை ஊற்றி ட்ரெஸ்ஸை காமிச்சு அப்பாவை ஏமாற்றிட்டாங்க. அண்ணன்மார் தான் அந்த அநியாயத்தை பண்ணுறாங்க. போத்திபார் வீட்டில் யாருக்கு உண்மையாக உழைச்சாரோ அவரே நம்ப மாட்டேங்கிறார். தான் செய்ய வந்த பாவத்தை எஜமானி அம்மா இவர் மேலே கூட்ட சுமத்து ஜெயிலில் அங்கே பயங்கரமான பொறுக்கிகள் மத்தியில் வாழணும். அவர் யாருக்கு உதவி செஞ்சாரோ, அது சொப்பனத்தில் அர்த்தம் சொன்னாரோ, பானபாத்திரக்காரன் மறந்து போகிறான். வாழ்க்கையில் மிக அதிகமான நெருக்கம். சிறைச்சாலைக்குள்ளே இருந்த பொழுது யோசேப்புக்கு அதிக மன உளைச்சல் இருந்திருக்கும். அதனால தான் எகிப்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார். பஞ்ச காலத்தில் உலகமே அவர் காலில் விழும்படியாக, யார் அவரை தூக்கி வீசினார்களோ அந்த அண்ணன்மார்களை காலில் விழும்படியாக செய்தார். காரணம், யோசேப்பு அதிகமான மன உளைச்சலை சந்தித்தார். அதுதான் காரணம். நீங்கள் இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கிறத ஆண்டவர் நினைப்பார். இதுவரைக்கும் என் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப மன உளைச்சலில் இருந்தாங்க, ரொம்ப அவமானப்பட்டாங்க, அதனால் ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்களை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். பார்த்தீங்களா? அடுத்தாப்புல இந்த செங்கடலை 2 பிளந்த உடனே அந்த செங்கடலுக்குள்ளாக எதிரிகள் வராங்க. நாங்களும் வருவோம், உங்களுக்கு மட்டும்தான் பாதையா, எங்களுக்கும் அந்த பாதை இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காய் திறந்த பாதையில் துரத்திக்கிட்டு எகிப்தியர் வராங்க. இட்ஸ் நாட் ஃபார் தம், இட்ஸ் ஃபார் ஒன்லி இஸ்ரேலிட்ஸ், பட் ஈஜிப்ஷியன்ஸ் ஆல்சோ என்டரிங். அந்த விளைவாக அவர்கள் அங்கே ஒரு பெரிய ஒரு அழிவை சந்தித்தாங்க. ஆண்டவர் தாசன் ஆகிய மோசே கையை மூடினோடனே அந்த செங்கடல் அவங்கள மூடிக்கிடுது. அவங்க எல்லோரும் மூழ்கி செத்தாங்க, ஒருத்தர் கூட தப்பலை.
they all are destroyed. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதை திறந்த பொழுது எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள். அந்த சந்தோஷம், நம்ம அக்கறைக்கு போயிட்டோம், நமக்கு ஒரு பாதை தெரிஞ்சு ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் பின்னால் வந்து எதிரிகள் அழிச்சிட்டாங்க. இந்த காண்கள் ஹெய்த்தினை காணவே மாட்டீங்க. இனி எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பின்தொடரவே மாட்டாங்க. வியாதிகள் உங்களை பின்தொடரவே மாட்டாது. தரித்திரமும் வறுமையும், அதற்கு காசு இல்லை, இதற்கு காசு இல்லை, வட்டியும் உங்களை திங்க முடியாது, பின்னால் வர முடியாது, உங்களை தொடர முடியாது. கர்த்தருக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார். இந்த மாதத்தில் உங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை ஆண்டவர் ஏற்படுத்துவார். தொடர்ந்து வருகிற பொல்லாத மனிதர்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவார். தொடர்ந்து வருகிற சாபங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவார். இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுக்கு உலக வரலாற்றில் இல்லாத ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நெடுங்காலமாக எங்களை துரத்தி வந்த எவ்வளவோ வேதனைகள், அவைகளுக்கு நிரந்தரமான ஒரு முடிவை ஆண்டவர் இந்த மாதத்திலே ஏற்படுத்த போகிறார். அதுதான் உங்களை மிகவும் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இந்த இஸ்ரவேலர்கள் அவங்க 40 வருஷம் போகும்போது பின்னாலேயே எகிப்து தொடர்ந்துகிட்டே வந்துச்சு. பார்வோன் தொடர்ந்துட்டே வந்தான். அப்புறம் அவங்க கானானுக்கு போன பிறகு தொடர்ந்துட்டே வந்துட்டாங்கன்னா கர்த்தர் நாமம் எப்படிங்க மகிமைப்படும்? மகிமைப்படாது இல்லையா? அதனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வர்றார். ஹீஸ் புட்டிங் ஸ்டாப். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலம் அனுமதித்த பாடுகள், வியாதிகள், தரித்திரங்கள், எதிரிகள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மூழ்கிடுறாங்க. அவங்களால தொடர முடியல. அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறது. பிசாசுகளுக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறது. செய்வனைகளுக்கு முடிவு கட்டப்படுகிறது. நம்மை பலகீனப்படுத்தின வியாதிகளுக்கு ஒரு முடிவு கட்டப்படுகிறது. ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கின்றார். இதைத்தான் இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, எகிப்திய சேனை அழிந்தது. பார்வோன் அழிந்தான். 430 வருடமாய் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த, அவர்களை வாராலே அடித்து துன்புறுத்திய, அவர்களுக்கு அதிக வேதனைகளை விளைவித்து கொண்டே இருந்த அந்த சாபத்தின் கூட்டம், பிசாசின் கூட்டம் முடிவுக்கு வந்தது, அழிந்து போனது. இந்த மாதத்திலே உங்களுக்கு என்ன எதிரிகள் இருந்தார்களோ அவர்கள் அப்படியே மறைந்து போவதை பார்ப்பீர்கள். என்ன சாபங்கள் இருந்ததோ அவைகள் அப்படியே மறைந்து போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்ன வியாதிகள் இருந்ததோ அதற்கு ஒரு முடிவு வருவதை நீங்கள் அப்படியே பார்ப்பீர்கள். இந்த மாதம் இதை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் உனக்கு திறக்கிற வாசல் யாரும் பூட்ட முடியாது. நான் உனக்கு திறக்கிற வாசல் யாருமே எதிர்பார்க்காத வாசலாக இருக்கும். உலக வரலாற்றிலே இல்லாததாக இருக்கும் தம்பி. ஆனால் அட் த சேம் டைம் எதிரிகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவேன். இரட்டிப்பான ஆசீர்வாதம் இந்த மாதம். உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு உயர்வு, உங்களுக்கு சந்தோஷம். எதிரிகளுக்கு அங்கே அழிவு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை உயர்த்தி இன்னொருவரை தாழ்த்துகிற தேவன் இந்த மாதத்தில் உங்களை உயர்த்தி உங்கள் எதிரிகளை தாழ்த்தப் போகிறார் என்கிற மிகப்பெரிய உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். ஆண்டவருக்கு அதுதாங்க சித்தம். தான் பிள்ளைகளை சுகமாக தங்க வைக்கிறது, வாழ வைக்கிறது தான் சித்தம். எந்த வியாதியெலாம் தொடர்ந்து அனுமதிச்சா என் பிள்ளைகள் நிம்மதி இல்லாமல் போயிடுவாங்க. பண கஷ்டமாக வந்துட்டு இருந்தால் சோர்ந்து போயிடும். அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஆண்டவர் ரொம்ப நாளாக அதை குறி வச்சுக்கிட்டே இருக்கிறார். உங்களை எது இப்போ துன்பப்படுத்திக்கிட்டே இருக்குதோ, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதோ, அதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நிச்சயமாக ஒரு முடிவை கட்டுவார். நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்கி போகும்படியாக செய்வார் என்பதுதான் இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி. இந்த புதிய மாதத்தில் அற்புதங்களை எதிர்பாருங்கள், அதிசயங்களை எதிர்பாருங்கள், பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு அவர் சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் உலகத்தில் இருந்த அத்தனை மக்களும் அவர்கள் 40 வருட பிரயாணத்திலே அவரை எதிர்க்க முடிய காத்திருந்த அத்தனை பேருடைய இருதயம் கரைந்து போயிற்று. ஒருவரும் அவங்களை எதிர்க்க துணியவில்லை. அப்போ அந்த அளவுக்கு அந்த மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இனி உங்களை ஒருவரும் எதிர்க்கவே துணிய மாட்டாங்க. உங்களுக்கு எதிராக நிற்கணும்னு யாருமே நினைக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக பெரிதான ஒரு வெற்றியை தருவார். உங்கள் எதிராளிகளுடைய உள்ளத்தில் கர்த்தர் பயம் ஏற்படும்படியாக செய்வார். அந்த அளவுக்கு அற்புதங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது, அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எதற்காக அது பைபிளில் இருக்கிறது என்றால் நமக்கும் கூட அப்படியே அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு. அவரை நாம் நேசிக்கிற பொழுது, அவர்களுக்கு ஆண்டவருக்கு பின் செல்கிற பொழுது, உண்மை ஒத்தமாய் ஊழியம் செய்கிற பொழுது அதே அதிசயத்தை ஆண்டவர் செய்ய காத்திருக்கின்றார். அதே அற்புதத்தை செய்ய ஆண்டவர் காத்திருக்கின்றார். அவனுடைய வல்லமை குறைந்து போகவில்லை.
ஆண்டுடைய வல்லமை ஒரு காலம் குறைந்து போகாது. ஆண்டுடைய வல்லமைக்கு ஒரு நாள் முடிவு கிடையாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தது போல, அவர்களுக்கு அற்புதத்தை செய்தது போல, இந்த அக்டோபர் மாதத்திலே உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்ய போகின்றார். நிறைய நேரங்களில் ஊழியத்தில் போய் நான் நிற்கும் பொழுது என்ன பேச போகிறோங்கிறத நான் ரெடி பண்ணியிருந்தாலும் கூட, இவ்வளோ மக்களுக்கு நம்முடைய வார்த்தை தேவையே ராஜா என்று அவர் நோக்கி பார்க்கும் பொழுது வாய் திறந்த உடனே அந்த வார்த்தைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் பேசவே தெரியாதுங்க. என்ன பேச போகணும், என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது. ஊழியன்னா என்னன்னே தெரியாது. ஸ்டேஜில் நின்று பேசுகிறதுனா ரொம்ப தொலைதூர கனவாக இருந்தது. டிஸ்டன்ட் ட்ரீமாக இருந்தது. முடியவே முடியாத ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் இப்போ போய் நின்று உடனே வாயை திறந்த உடனே ஆண்டுடைய வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் போய் நின்று தீர்க்க தரிசனமாக ஆண்டு வெளிப்பாடுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். என்ன பிசாசுகள் செயல்படுகின்றன, என்ன விதமான போராட்டங்கள் இருக்கின்றன பார்த்த உடனே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். எங்கிருந்து இந்த வல்லமை வருகிறது? ஆண்டவற்றிலிருந்து வருகிறது. இந்த ஊழியத்தில் எந்த மனிதனும் செய்திராத அற்புதங்களை செய்யும்படியாக நான் உனக்கு கிருபையை தருவேன் மகனே, நீ போ, என் ஊழியத்தை நீ செய், உண்மை உத்தமாக நீ செய். அவருடைய வல்லமை நமக்குள்ளே வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அற்புதங்கள் நடைபெற்றது போல, அவைகள் வரலாற்றில் இடம்பெற்று இன்றைக்கும் கூட நமக்கு அற்புதத்தை, நமக்கு ஒரு அதிசயத்தை ஏற்பட செய்வது போல, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், பயங்கரமானவைகளை செய்வார். எல்லாரும் அதிர்ந்து போகும்படியாக, ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியாக செய்வார். என்ன, அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 10 11 இருப்பதற்கு ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. ஐபிஎல் கிரிக்கெட்டில் வெளியே நின்று கையில் ஆடிக்கொண்டிருக்கிற உற்சாகப்படுத்துகிற சேர் லீடராக இருக்கும்படியாக ஆண்டவர் என்னையும் உங்களை அழைக்கவில்லை. மாறாக உள்ளே சென்று 6 4 அடிக்கிற வீரர்களாக, கதாநாயகர்களாக மாற்ற முடிய விரும்புகிறார். எவருக்கும் இல்லாத வல்லமை ஊழியத்தில் ஜெபிக்கிற பொழுது யாருக்கும் இல்லாத வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் தரிசனங்களை கொடுக்கின்றார். இன்னொரு பக்கம் பிஸ்னஸில் எவருக்கும் இல்லாத உயர்வுகள், மேன்மைகள், அதிசயங்களை ஆண்டவர் செய்வார், அற்புதங்களை செய்வார். இந்த மாதம் இல்லையா, இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதங்களையும் ஆண்டவர் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாக அவர் மாற்றும்படியாக விரும்புகிறார். அதையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் உங்கள் கண்களாலே காண்பீர்கள். இது புதிய மாத வாக்குத்தத்த செய்தி. இந்த 3 மாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மாதங்கள். நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த 3 மாதங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவர்களுக்கு அநேக வாசலை திறக்க போகிறார். மிக பெரிதான நன்மைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எதிரிகள் அழிஞ்சு போய்கிட்டே இருப்பாங்க. வியாதிகள் ஓடிக்கிட்டே போகும், அப்படி காணாமலே போயிடும். சாபங்கள், அவமானங்கள், தரித்திரங்கள், கடன்கள் எல்லாம் நீங்கி போகும். தேவன் பெரிய காரியங்களை இந்த உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீங்கள் அதை கண்ணால் பாருங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதையும் வல்லவர் என்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோதரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரை நீர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். செங்கடலை 2ஆய் உடைத்து நீர் வழியை திறக்கிறீர். உடைங்கப்பா, முற்றுகையை உடைங்க, வியாதியை உடைங்க, பிசாசை உடைங்க, சாபங்களை உடைங்க, ஆண்டவரை வறுமையை உடைங்க, கடன்களை உடைங்க, பொல்லாத மனிதர்களை உடைச்சு போடுங்க, ஒரு வழியை உண்டாக்கி தாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்த செய்தியை நம்பி ஆண்டவரை தோத்திரையா, என் தகப்பனை சோத்திரமையா சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தாவே நிச்சயமாக ஆண்டவரை நீங்கள் ஆண்டவரை தடைகளை உடைக்கணும், ஒரு வழியை ஏற்படுத்தி தரணும். நிச்சயமாக நீ ஒரு வாசலை திறந்தே தீரணும். இதுவரைக்கும் வாசல் இல்லை, எனக்கு இல்லை, ஐயோ நான் எங்கே போவேன் தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கே ஒரு வாசலை திறப்பீராங்க. நீ திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது. நீர் குணமாக்குற வியாதி ஒரு நாளும் மறுபடியும் வராது ராஜா. இயேசு கிறிஸ்துவே, நீ இவ்வளோ பெரியவன் தெரிஞ்சிங்கன்னா அந்த உலகம் பின்னால் கூட்டமாய் கூடும். அது சாத்தா மறைக்கிறதுனால தான் மாயைகளின் பின்பாக பெரிய கூட்டங்கள் போகிறது ஐயா. இறைவா, அந்த அருமையான நாளிலும் கூட நீ இறங்கி வருவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ராஜா, வியாதிகள் மறையட்டும். வியாதிகளை உடைங்க, கேன்சரை உடைங்க, கட்டிகளை உடைங்க, புண்களை உடைங்க ராஜா. மனிதர்களுக்கு என்று பயங்கரமாய் தோன்றுகிற வியாதிகளை உடைச்சு 2ஆய் உடைச்சு மத்தியில் இப்படி பிள்ளைகள் இந்த மாதத்தில் அப்புறம் அந்த வழியாக அது மத்தியில் பத்திரமாய் அழைத்து கொண்டும் செல்லுவீராக, மதிலாக இருப்பீராக என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லா வியாதியும் இப்பொழுதே மறையணும் ராஜா.
எல்லா வியாதி ரெண்டா உடையட்டும் இயேசுவின் நாமத்துல. ரெண்டு பக்கமும் பின் திரும்பட்டும், ஓடி போகட்டும், ரெண்டாய் பிளந்து போகட்டும். மத்திய பத்திரமா என்னுடைய பிள்ளைகள் நடந்து போகட்டும். மருந்து இல்லாம, மாத்திரை இல்லாம, ஆஸ்பத்திரி இல்லாம, எதுவும் இல்லாம என்னுடைய பிள்ளைகள் சுகமாக வாழ உதவி செய்யுங்க ஐயா. தாவே, நீங்க அப்படி செய்வதற்கு உண்மையுடைய தெய்வமாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி, அதற்காக உமக்கு சோத்திரம். இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா ஏசப்பா சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பண நெருக்கடிகள் எல்லாம், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை உடைத்து போட்டு விடுகிறீர். அவர்களுக்கு என்று ஆண்டவர் பொருளாதாரத்திற்காக, பிசினஸ்க்காக, வேலைக்காக ஒரு வழியை திறக்கப் போகிறது. ஒருவரும் பூட்ட முடியாது. கண்களுக்கு முன்னால தேவன் வருமானத்திற்காக, நிரந்தர வருமானத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் வாசலை திறக்க போறீங்க. செங்கடலை ரெண்டாய் உடைக்க போறீங்க. தகப்பனே, அதிசயங்களை காண செய்ய போறீங்க. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இதுவரைக்கும் சம்பாதிக்கவே முடியாத ஆட்கள், கடன்லேயே தவிச்சிட்டு இருந்த பிள்ளைங்க எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நீங்கள் உயர்த்த போறீங்கப்பா. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் உயர்த்த போறீங்க. அதற்காக நமக்கு சோத்திரம். இன்னும் கூட ஆண்டவரே, சமாதானம் இல்லையே, மகிழ்ச்சி இல்லையே, தூங்க முடியலையே, கவலையாக இருக்கே, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதே, பிஸ்னஸில் இவ்வளோ போராட்டமாக இருக்குதே, இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, இப்படி ஏமாற்றிட்டாங்களே, என்ன பண்ண, இப்படி கேஸு கோர்ட்டு வழக்குன்னு சொல்லி இருக்குதே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், தவிக்கிற பிள்ளைகள், நிம்மதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் நிம்மதியை தார், உலகம் தர முடியாத சமாதானத்தை தார். அவரை தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் அப்படியே மூழ்கி போகட்டும். தேவனுடைய பிள்ளைகளை பல வருடங்களை தொடர்ந்து வருகிற வியாதி, தரித்திரம், பொல்லாத மனிதர்கள், ஆவிகள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். மூழ்கடிக்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் சுகமாக இந்த பூமியிலே வாழட்டும். பேலியலின் பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள் சந்திக்கப்படுவார்களாக. மொபைல் ஃபோனுக்கு அடிமைகள், வாலிபத்தின் பாவங்களுக்கு அடிமைகள், பைக்குக்கு அடிமைகள், பெருமைக்கு அடிமைகள், கெட்ட வார்த்தைகளுக்கு அடிமைகள், பொல்லாத மாயைகளுக்கு அடிமைகள் என்று இருக்கிறவர்களை எப்படியாவது சந்தியும், எப்படியாவது விடுவியும், எப்படியாவது மாற்றும் அப்பா. கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே சோத்திரம் ஐயா. வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்து 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. தனிமையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க, பாதுகாவலாக இருங்க. நீண்ட காலமாய் திருமணம் ஆகலை, குழந்தை இல்லைங்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. திருமணம் உடைந்து போனவர்களுக்கு புதிய வாழ்க்கை அமைய உதவி செய்யுங்கப்பா. அப்படி கிருபை தாங்கட்டும் ஐயா, அப்படி இரக்கம் தாங்கட்டும். சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தில் விலகி போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. வயதானவர் எலும்பு முறியக்கூடாது. புதிய வியாதி எதுவுமே வயசான காலத்தில் வரக்கூடாது. வியாதியே வரக்கூடாது. சுற்றி வேலி வச்சுருங்க ஆண்டவரே. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், அத்தனை மக்களையும், இந்திய தாய் திருநாட்டு அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளை ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, அடைக்கலான் குருவி, முதியோரிடத்தை நேசிக்கிற தாங்குகிற மக்களை ஆசீர்வதிங்க. தங்குவதற்கு அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை தவறாமல் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. எல்லா துதிகளும் நமக்கு ஏற்றெடுத்துக்கிறோம். இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னமும் இந்த புதிய மாதம் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா. God bless you. ஆமென்.